வாலிபர் கூடுகையில் உங்களை மீண்டுமாக நிறைய பேருடைய முகத்தை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே உங்களை ஆண்டவர் உட்கார வச்சு ஆண்டவர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவர் போகும்போது உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களை அனுப்புவாராக. அதனால் இன்று ஒரு முழு மனதோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை எந்த கான்சன்ட்ரேஷனும் மிஸ் பண்ணாமல் வேறு எதையுமே மனதுக்குள்ளே கொண்டு வராமல் முழுக்க நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு நிறைய பேசுவார், ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். அதனால் அந்த எண்ணத்தோடு நீங்கள் இந்த நாளை முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். வேதம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்தாதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தை போய் சேருகிற அளவுக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய விஷன், அவருடைய தரிசனம், அந்த தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்றதை குறித்து சாமுவேல்கிட்ட பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஆசையாக இருந்தார். ஆனால் அவனிடத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தார் ஆண்டவர். அது வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலை அப்படின்னா, சாமுவேலே சாமுவேலே அப்படின்ற அழைப்பு அந்த கூப்பிட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் எப்போ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானோ அந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். இந்த தேசம் எப்படி இருக்குது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் அந்த தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ரெஸ்பான்ஸை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், நீங்கள் கேட்கணும், நீங்கள் அப்பான்னு கூப்பிடணும், நீங்கள் உட்காரணும். ஆண்டவர் அவருடைய அன்பின் கயிர்களாலே நம்மை இழுத்தாலுமே நம்முடைய வாஞ்சையை ஆண்டவர் ரொம்ப கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்குறீர்களோ, நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ, தாவீதனுடைய குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். அவனுடைய சகோதரர்களுக்கும் ஆண்டவரை தெரியும், அவனுக்கும் ஆண்டவரை தெரியும். ஆனால் அவனிடத்தில் மட்டும் ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாஞ்சை. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு அமர்ந்திருந்து தரித்திருந்து. அதனால் இந்த வாலிப நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உட்காராமல் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால் கேட்கவே முடியாது. அதனால் நீங்கள் உட்காரணும். நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் உட்காரணும், நீங்கள் ஜெபத்தில் உட்காரணும், நீங்கள் அறை வீட்டை திறந்து அதுக்குள்ளே உட்கார்ந்து அறை வீட்டுக்குள்ளே பூட்டி நீங்கள் அதுக்குள்ளே உட்காரணும். இப்படி நீங்கள் உட்கார்வீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஸோ அதனுடைய ஃபஸ்ட் டே தான் இந்த டேவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல் டே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக உட்காருகிறீர்கள். ஸோ இது ஒரு நாளையில் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஊழியக்காரர்கள் சொல்லி தருவார்களோ ஆண்டவருடைய துணையோடு அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆனால் பர்சனலாக நிறைய விஷயத்தை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா, நீங்களாக உட்கார்ந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல நீங்கள் கடந்து போகணும். ஆண்டவரே, இனி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்கள் என்னோட பேசுங்க, நீங்கள் எனக்கு விளக்கத்தை கொடுங்க. நான் ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் உட்காரேன். இன்றைக்கி ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேனியிலே முன்பு ஊழியம் செய்த, இப்பொழுது சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர்கள் எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் ஐயா காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லீவு நாள் வரும்போது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க டூரு, அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க பைக் எடுத்து அப்படியே தனித்தனியாக சுற்றுவாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரர் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பைபிள் காலேஜில் ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது, மரங்கள் நிறைந்த இடம்.
அப்போ அந்த மரத்தினுடைய ஒரு நிழலில் முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தாரையாக கண்ணீர் அவருக்கு ஊற்றி கொண்டே இருக்குமாமா. அப்போ காலையில் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டாக அவருக்கு அவருடைய பிரதர் ஒருத்தர் அருமையான பாஸ்டர் வெஸ்லி, அப்போ அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து காலையில் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராமா, அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். சரி, அவர் எப்போ ஜெபம் முடிக்கிறாரோ அப்போ சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ மத்தியானம் திரும்ப வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போகும்போது காலையில் வச்ச சாப்பாடு வந்து அப்படியே இருக்குமாமா. அப்படியே அதை அவர் தொட்டு எடுத்துருக்கவே மாட்டார். இவர் பார்க்கும்போது எப்படி முழங்காலில் நின்னாரோ அப்படியே முழங்காலில் நிற்பாராம். அப்புறம் சரி, அந்த காலை சாப்பாடை கையில் எடுத்துட்டு மதியான சாப்பாடை வச்சுட்டு திரும்பி வருவாராமா. திரும்ப சாயந்தரம் டீ ஏதாவது எடுக்க போனால் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மதியான சாப்பாடை திறந்து கூட பார்க்காம இந்த கண்ணில் வந்து கண்ணீர் வடிந்து வடிந்து அது வந்து பாடையாய் அப்படியே கட்டி இருக்குமா. நான் முழங்காலே நின்றுருப்பாராம்மா. அவர் காலேஜில் படிக்கும்போது நிறைய லெட்டர், எனக்கு வந்து உடம்பு நல்லா இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அன்றைக்கெல்லாம் லெட்ரு தான் ஜெப குறிப்பு. ஆனால் இந்த ஊழியக்காரர் வந்து அந்த லெட்டரை வந்து திறந்து கூட படிக்க மாட்டாராம். அப்படியே அந்த லெட்டருக்கு மேலே கையை வச்சு சொல்லுவாராம், ஆண்டவரே இந்த முதல் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறது நாகம்மாள் அப்படின்ற பேரை வச்சுட்டு இந்த அம்மா இரவு நேரத்தில் பாம்போட போராடி கொண்டே இருக்கிறா. இந்த அம்மா படுத்து தூங்குனா இந்த அம்மாவுக்கு வந்து பாம்பு சொப்பனமாக வருது, இந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண்ணை மூடி வந்து அந்த லெட்டரை திறக்காமலே ஜெபம் பண்ணுவாராம்மா. அதை எடுத்து அந்த பாஸ்ட் வந்து பிரித்து படித்து பார்த்தா இவர் சொன்ன அந்த நாகம்மாள் என்ன ஜெபக்குறிப்பு எழுதியிருந்தாரோ அதை வந்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணாமல் அவர் ஜெபம் பண்ணியிருப்பாராம். ஸோ அவ்வளவு ஆண்டவரோட நடந்த பரிசுத்தவான்கள் வந்து இந்த பூமியிலே வந்து இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து அவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுப்பார். ரொம்ப ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்தில் வந்து நிறைய மந்திரவாதிகள், நிறைய வித்தியாசமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருகிறதை இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர்களை விட, பெரிய நபர்களை விட வித்தியாசமானதாக இருக்கும். அதனால இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்பதான் ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். உலகத்தில் இருக்கிற இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் இருக்கிற பேச்சுக்களை எல்லாம் குறைச்சிட்டு, நீங்கள் எப்போ வந்து ஆண்டவரோட, அதான் நான் சொன்னது மாதிரி, நீங்கள் வந்து அப்பா ஆண்டவரே சொல்லித்தாங்கப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ நீங்கள் வந்து அப்படி அவைலபிளாக நீங்கள் கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நான் முதல் விசை பைபிள் காலேஜில் ஒரு 3rd இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மன்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல என்னை வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போனார், ஊழியத்திற்காய் கூட்டிகிட்டு போனார். அப்போ வந்து அவர் வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு, அவர் தான் செய்தி கொடுக்கணும், அவர் தான் மெசேஜ் கொடுக்கணும். அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கல, இன்றைக்கி நீ தான் மெசேஜ் கொடுக்குற அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. இல்லை நீ ப்ரிப்ரேஷன் ஆகு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க முழுக்க முட்டி மோதி அப்படியே செவத்துலெல்லாம் கொண்டு போய் கையை இடித்து, ஆண்டவரே என்ன பண்ண போகிறனோ தெரில அப்படின்னு சொல்லி அந்த செய்தி முழுக்க டைரியிலே எழுதினேன். எதுலேருந்து எழுதினேன் அப்படின்னு சொன்னால், இப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இங்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக அப்படின்னு எழுதி கடைசியில் எது வரைக்கும் எழுதின அப்படின்னா, அந்த செய்தி, இந்த செய்தி ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரா, நீங்கள் ஒப்பு கொடுக்குறீர்களா, முன்னாடி வாருங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க, அது வரைக்கும் எழுதின. பக்கமே கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கம் பக்கத்தில் வந்துருச்சு. உடனே செய்தி ரெடி ஆயாச்சு. ஆனாலும் மனசு பக்குன்னு அடிக்குது. இப்போ வந்து அவர் ஆராதனை பண்ணி முடித்தோன்னா இப்போ நம்மத்தில் இருக்கிற பிரதர் பென்ஸ் அவங்க வந்து செய்தி கொடுப்பாங்க
அப்படின்னு சொல்லிட்டார். நான் எழும்பி நிற்கிறேன். எழும்பி நின்று புத்தகத்தை வச்சு இப்படி பைபிளுக்கு மேலே டைரியை வச்சுட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து கூடி வந்திருக்கும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு இந்த செய்தியை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பையன் குறுக்கால ஓடி பைபிளை தட்டி விட்டான். எனக்கு வந்து பைபிள் விழல, டைரி அப்படியே விழுந்துச்சு. சரி, டைரி நிமிந்து விழுந்திருந்தாலாவது எட்டி பார்க்கலான்னு பார்த்தா கவுந்து விழுந்துச்சு. என்னால் ஒன்ற பிரசங்கமே ஓடலை. எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. நான் தான் மொத்தத்தையும் டைரியில் மனப்பாடமாக எழுதி வைத்திருக்கிறேன். நான் எங்கே போய் பிரசங்கம் பண்ணுறது? உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு முடித்தேன். வேற எதுவுமே பேச தெரியாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு நான் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ற அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஏப்பா உன்னை செய்தி கொடுக்க சொன்னால் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட நீ அப்படின்னா அவர் அப்புறம் எந்திரிச்சு நின்று அவர் ஒரு செய்தியை கொடுத்து அந்த ஜனங்களை அனுப்பிவிட்டார். ஸோ நான் ரூமில் வந்து கதறி கெஞ்சி, ஆண்டவரே என்ன இது, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, நான் இப்படி இருந்தால் எப்படி நான் ஊழியம் பண்ணுவேன், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, எனக்கு நீங்கள் இல்லாமல் வேற யாருமே இல்லை. அப்போ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார அவரே நிறைய ஞானங்களை அவரே தருகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து த பெஸ்ட்டு பெரிய கவுன்சிலர், பெரிய டீச்சர் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மட்டும்தான். பொதுவாக வாலிப நாட்களிலே உங்களுடைய நிறைய கவுன்சிலிங் வந்து நீங்கள் நிறைய பேரிடத்துல கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்ல போனால் சிலருடைய கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் அவர்களுடைய அனுபவத்தோடு சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அவர் நேர்த்தியான வழியிலே நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் வந்து எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, சர்ச் பாஸ்டர், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னா ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். ஏலி இருக்கிறாரு, சாமுவேல் போய் கேட்குறாரு, என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், நான் உன்னை கூப்பிடலையேப்பா. அப்போது ஏலியினுடைய மனதை அவர் இழுக்கிறதுனால அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படலை. அதனால உங்களுடைய பாஸ்டரை விட, உங்களுடைய நண்பர்களை விட, சுற்றி இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனை விட நீங்கள் யாரிடத்தில் கேட்கணும்னா ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதனால் நீங்கள் அமர்ந்திருந்து பைபிளை எடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு ஏரியாவில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் பைபிளோடு இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் வந்து மொபைலோடு நிறைய பேர் தனியாக இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் தனியாக இருக்கும்போது உங்களோட என்ன இருக்குது தெரியுமா? மொபைல் இருக்குது. நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்கனாலே உங்களோட நிறைய பேர்கிட்ட மொபைல் இருக்குது. அந்த மொபைல் உங்களோட பேசுது, அந்த மொபைலை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பைபிளோடு நான் தனியாக இருக்கிறேன், ஆண்டவரோடு நான் தனியாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? அந்த அனுபவம் தான் கண்டிப்பாக உங்களை வந்து பெரிய ஒரு வெற்றியாய் மாற்றும். ஸோ இங்கே அன்னூர் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து கடந்த ஒரு இந்த ஊழியம் ஆரம்பித்து ஒரு 2006 வருஷம் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு நான் வந்து அன்னூர் பக்கத்தில் ஒரு இடத்துல போனேன். காடு, அங்கே தான் நிறைய முள்காடுகள் இருக்கிறது, பில்டிங் எல்லாம் கட்டப்படலை. ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த முள்காடுக்குள்ளே போய் அப்படியே முழங்கால் படிட்டு பைபிளோட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு சாயந்தரம் அந்த ஒரு பாட்டில் தண்ணி முடிஞ்ச உடனே சாயந்தரம் நான் வீட்டுக்கு திரும்பி இங்கே ரத்தினபுரிக்கு ரிட்டர்ன் ஆகி வந்தேன். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு அதே இடத்துல வந்து நம்முடைய திருச்சபையினுடைய இன்னொரு பிரான்ச் சர்ச் அந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய ஜனங்கள் போய், அது மட்டுமல்ல அந்த இடத்திலிருந்து நம்முடைய திருச்சபைக்கு நிறைய பேர் கடந்து வருகிறார்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தனியாக ஆண்டவரோட இருக்கிற நேரத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் மொபைலோட தனியாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் தவறுகிறது, நிறைய பேர் உங்களுடைய கிருபைகளை இழக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை
போக்கடித்து கொள்ளுகிறார்கள். உங்க மேல ஆண்டவர் நிறைய கிருபை வச்சிருப்பாரு. நீங்க இப்படி வர்றீங்க பாருங்களேன், இதுவே ஆண்டவருடைய ஒரு பெரிய செலக்ஷன். அதனால நிறைய கிருபைகள் உங்களுக்குள்ள வைப்பார். அப்போ நீங்கள் தனிமையிலே இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய கிருபைகள் ஒன்றொன்றாய் உங்களை விட்டு போகும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோடு இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கிருபைகள் பெருகும். அதனால இனி அம்மா அப்பாவோட இருக்கும்போது நான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஃபோனை நான் பயன்படுத்துவேன். ஆனால் நான் தனிமையிலே இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் ரொம்ப அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் இருப்பீங்க, ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் எல்லாரும் இன்றைக்கி இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு நிறைய கற்றுத்தாருங்க, நான் உங்கள்கிட்டத்துலேருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும், நீங்கள் எனக்கு சொல்லித்தரதை நான் உணரணும், நீங்கள் என் கூட பேசுகிறத நான் உணரணும், நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு மனுஷியாக இந்த இடத்துல விட்டு போகணும். ஸோ உங்கள் அம்மா ஒரு வேளை உங்களை கட்டாயப்படுத்தி சிலர் ஒரு வேளை வந்திருக்கலாம், சிலர் சரி போகலாம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கனெக்ட் 24க்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கண்டிப்பாய் தருவார். நீங்க அறியாததை காண்பீங்க, உங்களுக்கு எட்டாததை ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி வைப்பார். ஏற்ற சமயம் வரும்போது ஆண்டவரே உங்களுக்கான பாதைகளை அமைத்து உங்களை உன்னதமான இடத்துல கர்த்தர் வைப்பார். ஆண்டவரை தவிர யார் உயர்த்த முடியும்? ஆண்டவரை தவிர ஆண்டவர் உயர்த்துகிற அளவிற்கு உலகத்தில் யாராவது உயர்த்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால எல்லாருடைய இருதயத்தையும் அப்படியே திருப்பி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவர் ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் அறியணும், இன்னும் உம்மை நான் கிட்டி சேரணும், இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். எனக்கு கற்றுத்தருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்படி பர்சனலா எல்லாரும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஆமென், நீங்களாகவே ஆண்டவரிடத்துல முழு பலத்தோடு இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் பின்னாடி போனேனோ நீர் அவ்வளவு தூரம் என்னை முன்னாடி நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க அன்பை நான் உணரணும், உங்களுடைய அழகை நான் ரசிக்கணும். இதற்கு பிறகு எனக்கு ஒரு இடரல் அப்படின்ற ஒன்று வரவே கூடாது ஆண்டவரே. என்னை பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும். இந்த கனெக்ட் 24க்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் நான் அடுத்த லெவல் கடந்து போனேன் ஆண்டவரே. என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை பார்க்கும்போது பிரமிக்கிற அளவிற்கு நான் வரணும் ஆண்டவரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை நீங்க தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் அல்லவா. நான் என்னுடைய குடும்பத்திற்கு தலைக்கு மூளைக்கல்லா மாறணும், என்னுடைய வீட்டிற்கு நான் மூளைக்கல்லா மாறணும் ஆண்டவரே. இதோ நடந்து போகிற இந்த பையன், இதோ நடந்து போகிற இந்த மகள், இவங்க 2 பேரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவரே, எங்க வாயை திறந்து நான் சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை எல்லார விட ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஆண்டவரே. அதற்கு இந்த தேவ ஆலயத்தில் நான் உட்காரும் போது உம்முடைய மகிமை என்னை தொடுவதாக, உம்முடைய பிரசன்னம் என்னை தொடுவதாக, உம்முடைய வழி நடத்துதல் எனக்கு வருவதாக. கேளுங்க அப்பா சமூகத்தில் எல்லாரும். ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு பேசுகிற வார்த்தை மொத்தமும் எனக்காக தான் ஆண்டவரே இருக்கணும். ஊழியக்காரர் பேச 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 அப்படியே எனக்குள்ள அப்படியே அந்த வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஆண்டவரே. அந்த சின்ன தாவீத அவன் கையில இருந்த கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தையே வீழ்த்துறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருப்பீரானால், எங்கிட்ட இருக்கிற கொஞ்ச படிப்பு, எங்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச அழகு, எங்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச செயல்பாடு, இதை கர்த்தர் பிளஸ் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கே என்னை நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே,
சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேர. முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி பிரசன்னோ பிரசன்னம் பிரசன்னம். அப்பா உங்க பிரசன்னம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே ஒரு விஷயம் கூட எல்லாரும் உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா. எஸ் தம்பிங்க கொஞ்சம் சத்தமா. எஸ் அப்படிதான். அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. ஜீசஸ் பிரசன்னம். நன்றி அப்பா, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூய். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி கரம் பிடித்த நாயகரே, நீ நல்லவரப்பா. தூயவரே, கைவிடாத தூயவர். இப்ப சொல்லுவோம் பிரசன்னம். ஆண்டவரே, உம்முடைய பலத்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல். ஆமென், ஆமென். அப்படியே எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல். எஸ் 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 எஸ். கேட்க 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 உங்க பிரச்சனை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பிரச்சனை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பிரச்சனை எனக்கு வேணும், உங்க பிரச்சனை எனக்கு வேணும், உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை எனக்கு வேணும், உங்க பிரச்சனை எனக்கு, உங்க பிரச்சனை எனக்கு வேணும். சொல்லிட்டே சொல்லிட்டே ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சு. ஹalleluya. அப்பா பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் என்னை சீர்படுத்துவார். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, அப்பா ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையா. இப்ப
இப்போ கைகளை உயர்த்தி பிரசன்னம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. உங்க பிரசன்னத்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறவர். ஓ ஹalleluya. ஹalleluya. இந்த ஆரம்ப நேரத்தில் உம்முடைய மகிமை உங்க ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் எங்களை நிரப்புறதற்கு வாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீ நல்லவா நல்லவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் யாருக்கும் அவர் கடனாளியான தேவன் அல்ல. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. அவர் யாரும் கடனாளியல், யாருக்கும் பாரம் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவரில். கையை உயர்த்தி நீங்க யாரு கடனாளியல், நீங்க யாருக்கும் பாரமும் அல்ல. சொல்லுங்க, உமக்கு இணையாக ஒருவருமே இல்லை. இணையாக ஒருவரும் உம்மை போல் சிறந்தவர் இல்லை, சிறந்தவர் இல்லை. ஒரு டைம் கூட அப்பாவை பார்த்து நீங்க யாரு கடனாளி. கண்டிப்பா உங்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு உம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள உமக்கு இணையாக ஒருவரும் உம்மை போல் சிறந்தவர் இல்லை, சிறந்தவர் இல்லை. இப்ப கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உங்க மகிமை எங்க பிள்ளைகளை மூடிக்கொண்டிருக்கிறதற்காக, இந்த ஆரம்ப நேரத்திலே உங்களுடைய மகிமை எங்களை மூடுகிறதற்காக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றியை செலுத்தி, எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு, எனக்கு கற்றுத் தருகிறவர், எனக்கு சொல்லி கொடுக்கிறவர், என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என்னை கண்மலையின் மேலே நிறுத்தி என்னை அழகு பார்க்கிற ஒரு மகா பெரிய உன்னதமானது. இந்த ஆரம்ப நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையினால் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. வல்லமையும் திராணியும் உள்ள ஒருவன் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டது போல நீர் எங்களை புறப்பட பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே உங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்க 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 ஒரு மாற்றம் வந்துட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, அந்த பாவத்தில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஜெயிக்க முடியாம திணறது போதும் ஆண்டவரே. நன்றியப்பா.
பேதுரு விழுந்து 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 எழும்பும் போது, ஆண்டவரே, நாணலை போல இருக்கிற அவனை கற்பாறையாய் மாற்றினீரே, கற்பாறையாய் மாற்றினீரே. இந்த வாலிபர் கூடுகை முடிக்கும் போது எங்களை நிறைய பேரை பார்த்து, கேபா நீ கற்பாறை, நீ கற்பாறை, இனி நாணலை போன நீ விழுந்து போவது இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு வல்லமையை, அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமையை எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நீர் தரப்போகிறதற்காய், இன்றைக்கு தரப்போகிறதற்காய், இன்றைக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவர். உங்க கிருபை எங்களை முழுவதுமாய் தாங்கட்டும். என்னுடைய ஊழியரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு ஆண்பன், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாய் கேடகமாய் இருப்பாராக. ஆமென். அவருடைய சன்னிதானத்தில் உட்காருவது பெரிய ஆசீர்வாதம். ஒரு 2 பாடலை மட்டும் நம்ம பாடி நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். 2 பாடுமே ரொம்ப ஒரு மிக முக்கியமான பாடல். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச, நான் டைம் பாடின ஒரு பாடல் அப்படின்னா, என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே, நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். ஸோ ஒரு சிலருக்கு இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான பாடல் தான், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதை உணர்ந்து, ஸோ நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் என்னை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், நம்ம எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடலாம் சேர்ந்து. என் கருவை உம் கண்கள் கண்டதே, நுருவம் உம் பார்வையில் விழுந்ததே, என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே, நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர், நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர், நடத்துவீர், என்னை நடத்துவீர், நடத்துவீர், என்னை நடத்துவீர், நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவீர், நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றீர், நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவீர், நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றீர், நினைவுகளை எல்லாம் அறிவீர், என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளை எல்லாம் அறிவீர், என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர். கைகளை மேல தட்டி, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே, என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. சொல்லுவோம், நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர், நான் யார் என்று நீர்
நடத்துவே. இப்ப சொல்லுவோம், நடத்துவே, என்னை நடத்துவே, என்னை நடத்துவே. என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, உம் கரத்தை என் மேல் வைக்கிறேன். என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, உம் கரத்தை என் மேல் வைக்கிறேன். அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. இப்போ கைகளை மேல, சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும். கைகளை மேல தட்டி, உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே. நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவி, தாயின் கருவில் என்னை காத்துட்டே. அப்பா உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவி, தாயின் கருவில் என்னை காத்துட்டே. அதிசயமாய் என்னை உண்டாக்கினீ, அதிசயமாய் என்னை உண்டாக்கினீ. சொல்லுவோம், அதிசயமாய் என்னை உண்டாக்கினீ, அதிசயமாய் என்னை உண்டாக்கினீ. என் கருவை உம் கண்கள் கண்டதே, நுருவம் உம் பார்வையில் விழுந்ததே. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்தது. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே. இயேசுவா, நான் யார் என்று கண்டறிவே, வாழ்நாளெல்லாம் உருவம் பார்வையில் விழுந்தது. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் யார் என்று நீர் அறிவி, நடத்துவே, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே. கைகளமா நான் நடத்துவே, வாழ்நாளெல்லாம் அறிந்தவரே, அறிந்தவரே, நான் யார் என்று வேண்டுமே. சமூகமே வாழ்நாளெல்லாம் சமூகமே நடத்துவே வேண்டும் தேவனே. நான் யார் என்று சமூகமே பாட பாட வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு தேடி வந்திருக்கிறார். தீர்க்கதரிசியை தேடி வந்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரியை தேடி வந்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனை தேடி வந்திருக்கிறார். அடுத்து ஆண்டவருக்காக வாழ போகிறது நீங்க தான். நன்றி ஆண்டவரே. சமூகமே வேண்டும் தேவனே. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பகலம். ஹalleluya. கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து சொல்லுங்க பகலம். அறிந்தவரே என் ஆண்டவரே, சமூகமே வேண்டும் தேவனே. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பகலம். ஹalleluya. நம்மை பற்றி கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து சொல்லுங்க பகலம். அறிந்தவரே. ஆமென். நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எறுதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி யாருமே எதையுமே மறைக்கவே முடியாது.
பரிசுத்தவான்கள் என்று நம்ம ஒருவேளை வெளியே நம்மளை காமிச்சிக்கலாம், நல்லவர்கள் அப்படின்னு ஒருவேளை வெளியே காமிச்சிக்கலாம், வெளியே ஜெபிக்கிறவர்களாக ஊழியம் செய்கிறவங்களாக அப்படியெல்லாம் காமிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி யாருமே எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்கவே முடியாது. வேதம் சொல்கிறது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருமே இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பின்னணியுமே இல்லாமல் ஊழியம் அப்படின்னா கூட என்னன்னு கூட தெரியாமல் ஊழியம் செய்து இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசை இருக்கும் பாருங்களேன். ஆண்டவருக்காக வாழணும். நம்ம பாஸ்டர் பாருங்க, அவரை மாதிரி நம்ம ஒருவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், ஒரு ஜெயத்தை பார்க்கணும். நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக உங்கள் யாருக்குள்ளேயுமே நான் கெட்டு போகணும், நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற இல்லை. நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல சாட்சியாக வாழணும், என்னுடைய சொந்தங்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழணும், எங்கள் அப்பாவை நல்லா வச்சுக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும், நானாக ஒரு வீடு கட்டணும், நானாக சம்பாதிச்சு இந்த ஊழியத்தை எல்லாம் நிறைய தாங்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய பேருக்குள்ள கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நீங்கள் ஆசைப்படுவது நல்லது. ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, முதல்ல நீங்கள் உலகத்தில் இருக்கிற சொந்தங்களுக்கு முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை ஜெயிக்கிறவர்களா நீங்கள் நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஜெயிக்கணும் தெரியுமா? நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் மறைவிடத்தில் ஜெயிக்காம, நீங்கள் யாருக்கும் தெரியாத இடத்துல நீங்கள் ஜெயிக்காம, நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே யாருக்கும் தெரியாத ஒரு பார்ட்டு, யாருக்கும் தெரியாத ஒரு இடம் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் 10 பேருக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் தோற்று போகிறதில்ல. உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை பாஸ்டருக்கு முன்னாடியோ மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் ஜெயிச்சிடறோம். நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறோம். எனக்கு வேணாப்பா, 10 ஸ்டூடெண்ட்டு சேர்ந்து உட்காந்து, ஏப்பா நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், நாங்கள் சினிமாவுக்கு வரையான்னு கேட்டால், வேணாப்பா எனக்கு சினிமா எல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லை, நீ விட்டுரு, நான் வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நம்ம தனியாக இருக்கும்போது மொபைலில் சினிமா பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம். மற்றவங்களுக்கு முன்னாடி மொபைலில் நம்ம நிறைய பேர் காமிக்கும் போது, ஏன்டா இப்படி நோண்டிட்டு இருக்கிற, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நிறைய பேர் உங்களை பார்த்து நிறைய பேர் நீ பெரிய இன்ஸ்பிரேட் ஆயிருக்கப்பா, நீ எப்படிப்பா உன்னால மட்டும் இருக்க முடியுது அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டு நீங்க அந்தரங்கத்தில் தோற்று போயிட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பாக எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க ஜெயிக்கிறவர்களா நிற்கவே முடியாது, நீங்க ஜெயத்தை பார்க்கவே முடியாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு முன்னாடி பலசாலிகளான நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனா அவங்க யாராலையுமே கோலியாத்தை ஜெயிக்க முடியல. அவங்க ஜெயிச்சாங்க. எதை ஜெயிச்சாங்கன்னா, மாம்சத்துல சாப்பாடை கொடுத்து அப்படி புஷ்டி பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் தாவீதுன்ற ஒரு மனுஷன் நிற்கிறான். அவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சவுல் கேட்கிறாரு, நீ எப்படிப்பா ஜெயிப்ப, நீ எப்படி ஜெயிப்ப, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்க உன்னால முடியாது. அவருடைய சவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்க முடியாது. அவன் கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீ ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன், நீ திமிருத்தனம் பிடிச்சவன், நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு பக்கத்தில் அவனுடைய சகோதரர்கள், ஒரு பக்கத்தில் சவுல். ஆனா தாவீது மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இவ்வளவு கான்பிடண்டா நீ ஜெயிப்பேன்னு சொல்ற? அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அடியானாகிய நான் ஒரு விசை என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35வது 36வது வசனம், 36வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன்,
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவன் பயப்படல. எல்லாருமே சவுலை பார்த்து பயப்படும் போது தாவீதுக்கு பயம் வரல, தாவீதுக்கு நடுக்கம் வரல. நான் ஜெயிப்பேன் அப்படின்றத ஆணித்தரமா சொல்றான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒண்ணு, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் நான் என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அங்க என்னோட போராட வந்துச்சு. ஆனா அந்த சிங்கத்தையும் கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். ஒரு சிங்கத்தை கொல்றது அப்படின்றது சுலபமானது அல்ல, ஒரு கரடியை கொல்றதுன்றது சுலபமானது அல்ல. நம்ம நிறைய பேர் செத்த பாம்பை அடிச்சுட்டே வீடியோ எடுத்து போடுற ஆட்கள் நம்ம நிறைய பேர். உண்மையிலே நிறைய பேர், எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க, அந்த பாம்பு செத்து போயிருச்சு, ஆனால் செத்து போன பாம்பை ஒரு குச்சிக்குள்ளே எடுத்து செல்ஃபி எடுத்து நம்ம நிறைய பேர் போடுவோம் பாரு அப்படின்னு. அப்படிதான் நம்ம. ஆனால் சிங்கத்தை கொன்றதை தன்னுடைய தகப்பனுக்கோ தன்னுடைய தாயாருக்கோ தன்னுடைய சகோதரர்களுக்கோ யாருக்குமே அவன் சொல்லி கூட கொடுக்கல. அது தனிப்பட்ட ஜெயம். அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம், அவனுக்கு பர்சனலாக ஜெயிக்கிற ஜெயம். ஸோ அவனுடைய ஜெயத்தை கைத்தட்டுறதுக்கு யாரும் இல்லை, சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் மட்டும் இன்னைக்கு ஒரு 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 அந்த மாதிரி ஒரு வெற்றியை செஞ்சுட்டு வந்தால் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை, என் பிள்ளை. நீங்கள் ஒரு மெடல் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா என் பிள்ளை, என் பிள்ளை. ஆனால் அன்றைக்கு என் பிள்ளைன்னு சொல்கிற அளவிற்கு கூட ஒரு அங்கீகாரமும் இல்லாதவன் தான் தாவீது. ஆனால் வேதம் சொல்லுது, நான் இந்த சவுலை ஜெயிப்பேன். எங்கே நான் ஜெயிச்சேன்னா, யாரும் பார்க்காத, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல சிங்கமும் கரடியும் என்னை எதிர்கொண்டு வந்தபோது நான் அதை என்ன பண்ணேன்னா நான் ஜெயிச்சேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். நீங்க போய் முன்னாடி நிற்பீங்க, நீங்க ஊழியம் செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. உங்களுடைய மனதுக்குள்ள கண்டிப்பா இயேசு எங்களை கைவிட மாட்டார்ன்ற ஒரு விசுவாசம் வரும். எப்ப தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீங்க எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, யாருமே பார்க்காத இடத்துல. எனக்கு தெரியும், இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க எங்க நிறைய தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்தரங்கத்தில், அந்தரங்கத்தில் யாரும் பார்க்காத இடத்துல நான் ரொம்ப தோற்று போறேன். நீங்க வர்ஷிப் நடத்தும் போது கூட நிறைய பேர் உங்களுடைய ஆராதனையில பிரியப்பட்டு சொல்லலாம், ஐயோ நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, நீங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா ஊழியம் செய்றீங்க. ஆனா அந்தரங்க வாழ்க்கை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தனியாய் யாரும் பார்க்காத இடத்துல நீங்க ஜெயிக்காம மற்ற இடத்துல நின்று நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கொஞ்ச நாளையில நம்ம நிறைய பேர் தோற்று போயிடுவோம். அதனால இன்னைக்கு எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம், ஆண்டவரே யாரும் பார்க்காத அந்த இடத்துல எனக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை எல்லாரும் உயர்த்தி, அந்த இடத்துல என்னுடைய அப்பா என்னுடைய இல்லை, அந்த இடத்துல என்னுடைய அம்மா என் கூட இல்லை, அந்த இடத்துல யாருமே என் கூட இல்லை, அந்த இடத்துல யாருமே உங்களை பார்க்கல. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு அந்த இருதயத்தோட உங்க பக்கத்துல நின்று, மகளே உன்னுடைய மனதில் ஆசை இருக்கிறது உண்மை, மகனே உன்னுடைய மனதில் ரொம்ப பெரிய விருப்பம் இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஒவ்வொருத்தரும் அப்பா சமூகத்தில் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நான் தனிமையில ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபை இன்னைக்கு எனக்கு தாங்க ராஜா. உண்மைதான் ஆண்டவரே, நீர் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறது உண்மைதான். நான் அந்தரங்கத்துல நிறைய இடத்துல தோற்று போறது எனக்கு தெரியுது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய வல்லமை எனக்கு தாருங்க. மறைவிடத்துல யாரும் பார்க்காத இடத்துல நான் ஜெயிக்கக்கூடிய ஒரு பவரை எனக்கு தாங்கப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி.
நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறீர். சொல்லுங்க எல்லாரும், நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர். கைகளை மேல உயர்த்து. அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. சத்தமா அப்பா பார்த்து, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. இந்த கனெக்ட் மீட்டிங் முடிச்சிட்டு நான் போகும்போது வந்த வண்ணமாயா அல்ல, இல்ல நான் அந்த ரங்கத்துல ஜெயிக்கணும், யாரும் பார்க்காத இடத்துல நான் ஜெயிக்கணும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது என்னை பார்த்து கை தட்டுறதுக்கு என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என்னுடைய நண்பர்களோ யாருமே இல்லைனாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிற அளவிற்கு அந்த நாள் இயேசுவே இயேசுவே இயேசுவே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. ஆமென். கண்களை ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு முன்னாடி, பார்வோனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வீட்டில் இருக்கிற அந்த லேடி அவனை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டில் ஒருவரும் இல்லை, யாருமே இல்லப்பா, எல்லாருமே துரத்திட்டப்பா, இங்க நம்ம தப்பு பண்றதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, நீ வெளியே வேணா நடிச்சுக்கோ, வெளியே வேணா நல்லா இருந்துக்கோ. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, நீ நினைக்கிற யாருமே பார்க்கலன்னு அவனோ தன் எஜமானத்தின் மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அடுத்த வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாயிருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, அந்த கடைசி லைனை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருங்க, இன்னைக்கே விட்டு கொடுத்துருங்க, இன்னைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, யார் பார்க்காட்டாலும் நீர் பார்க்கிறீர், நீர் பார்க்கிறீர். நான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். இங்க இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள கருவிகளாய் ஆண்டவர் பயன்படுத்த போறார். உங்க மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு நான் 100% நான் நம்புறேன். நீங்க காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். நீங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேர் ஆயிரங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க ஆயிரங்களுக்கு தலைவனாய் மாற போகிறீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தான் கர்த்தரால் எழுப்பப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆண்டவர் உங்களை நம்புறாரு, ஆண்டவர் உங்களை நம்புறாரு. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த 7000 பேருடைய லிஸ்ட்ல, இந்த கனெக்ட் மீட்டிங்ல யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க. உலகமெல்லாம் பாவம் செய்யட்டும், உலகமெல்லாம் தீயதை செய்யட்டும்,
உங்க கூட படிக்கிற, உங்க கூட இருந்த நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு பின்மாறி போயிருக்கலாம். சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க பின்மாறி போயிருக்கலாம். ஆண்டவரை தேடினவர்கள் பின்மாறி போயிருக்கலாம். உங்க மனசுக்குள்ள ஐயோ இத்தனை பேர் பின்மாறி போயிட்டாங்களோ, வருகிற காலத்துல ஒருவேளை ஸ்பிரிச்சுவலே ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லாம போயிருமோ, எல்லாரும் இப்படி மாறிடுவாங்களோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், வேதம் சொல்லுகிறது, உலகத்துல எல்லாரும் ஆண்டவரை தேடாமல் போகும்போது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் ஆண்டவருக்குன்னு தனியா இருந்தாங்க. நான் நம்புறேன் அந்த லிஸ்ட்ல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய வாலிபர்கள் இந்த உலகத்திற்கு பின்னாடி போனாலும் ஆண்டவருடைய அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் மறக்க மாட்டேன் எதை அப்படின்னு சொன்னா, இனி என்னுடைய யாரும் பார்க்காத இடத்துல கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. யோசேப்பு அந்த இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜெயித்ததுனால அதே ஊர்ல அடிமையாய் வந்த அவனை கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். அவருடைய கண் அவனை பார்த்துச்சு, அவருடைய வசனம் அவனை தேற்றிருச்சு. நான் நம்புறேன் உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் இனி தனிமையில இருக்கும்போது யாரும் பார்க்காத இடத்துல ஒரு பெரிய ஜெயம். வேதத்துல சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் முன்னாடியும் சிம்சோன் ஒரு பெரிய ஜெய வீரன், ஒரு பெரிய வெற்றியாளன். அவனை பார்த்து அன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமிச்சாங்க. இவ்வளவு ஒரு பலசாலியா, இவ்வளவு வாட்ட சாட்டமான உடம்பா, அவ்வளவு கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை, அவ்வளவு பெரிய ஜெயம். பட்டணத்தினுடைய நிலை காலை தூக்கி புடுங்கி தன்னுடைய தோள் மேல வச்சுட்டு மலையில நடந்து போகும்போது அவனை பார்க்கறதுக்கு ஜெயஜாண்டிக்கா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம நிறைய பேர் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் போட்டோ தான் நம்ம எடுத்திருப்போம். இவ்வளவு ஜெயஜாண்டிக்கான ஒரு மனுஷனா, அவ்வளோ ஜெயம், எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாரும் பார்க்காத தெளிலாளுடைய வீட்டில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜெயிக்கல. அந்த இடத்துல சிம்சோன் தோற்று போனான். அந்த இடத்துல சிம்சோன் விழுந்துட்டான். ஆனா அவனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, அந்தரங்கத்துல தோல்வியை அடைந்ததுனால ஒரு 2-3 ஜெயம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா கடைசியில் தன்னுடைய கண்களை எல்லாம் இழந்து, தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து, எல்லாருக்கும் முன்னாடியும் எவ்வளவு பெரிய ஜெயத்தோடு நின்றானோ அவ்வளவு பெரிய தோல்வியோடு நின்றான். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஜெயத்தோட மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கிறீங்களோ சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய. இன்னைக்கு உங்களை பார்த்து நீ நல்லா பாடுறேன்னு சொல்லலாம், சொல்லுங்க, பாடுறேன்னு சொல்லலாம். நீங்க நல்ல பிள்ளைன்ற பேரை வாங்கியிருக்கலாம், நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்கன்னு பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா நீங்க அந்தரங்கத்தில் ஜெயிக்கலன்னா, யாரும் பார்க்காத இடத்துல நீங்க ஜெயிக்கலன்னா, ஒரு நாள் சிம்சோனை போல நீங்க ஜெயித்த ஜெயம் அத்தனையும் வீணா போயிடும். நம்புறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர். நிறைய பேர் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஐடி கிடையாது, ஒரு இமெயில் ஐடி இல்லை, ஒரு பாஸ்வேர்டு இல்லை. அவங்களுக்கு நிறைய பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ ஒரு பாஸ்வேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்வேர்டு, ஒரு மெயில் ஐடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மெயில் ஐடி. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு மெயில் ஐடி, யாருக்கும் தெரியாத ஒரு பாஸ்வேர்டு, யாருக்கும் தெரியாத ஒரு ஃபோனு. அப்போ நான் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல, எல்லாருக்கும் தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ல
வசனம் தான் நீங்க அனுப்புறீங்க, பாட்டு தான் நீங்க அனுப்புறீங்க, நிறைய செய்தியினுடைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க அனுப்புறீங்க. ஆனா யாருக்குமே தெரியாத மறைஞ்சிருக்கிற அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்றத குறித்து கவனமா இல்லை அப்படின்னா ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடியும் தோற்று போகிற சூழ்நிலை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் உங்க எல்லாரையும் பிரசனத்தினால நிரப்பினார்ன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்குள்ளே அந்த வெறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புறேன். இனி அந்தரங்கத்தில் தனியாக போகும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுகிற அந்த நாளை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். ஆமென். கைகளை மேல தட்டி நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா நிச்சயமாய் 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 அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாமே. கைகளை உயர்த்தி நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. சொல்லுங்க எல்லாரும் மனதார ஆண்டவரே ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது அத்தனையும் எனக்கு தான் பாஸ்டர். ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள மனசுல நிறையவே இருக்குது. ஆனா அந்தரங்கத்துல எனக்கு ஜெயம் இல்லையே, மறைவிடத்துல எனக்கு ஜெயம் இல்லையே. சிங்கம் கரடியும் யாருக்கும் தெரியாத இடத்துல வரும்போது நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கைகளை மேல உயர்த்தி இந்த ஊழியக்காரர் பேசி கொண்டு இருக்கும்போதே ஒரு மாற்றம் எனக்குள்ள உண்டாகணும். நான் ஜெயித்து சந்தோஷத்தோட ஆண்டவரே கோலியாத்துக்கு முன்பாக நான் நிற்கும்போது நான் சொல்லணும், சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுத்த கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை சவால்களையும் நான் ஜெயித்து தாண்டி இயேசுவே praise hallelujah அந்த கிருபையை தருகிறதற்காக நன்றி அப்பா, அந்த கிருபையை தருகிறதற்காக நன்றி. ஹalleluya. ஒரு டைம் கூட அந்த பாட்டை பாடிட்டு நம்ம அருமையான பாஸ்டருடைய கையில நம்ம கொடுக்க போகிறோம். அவர்கள் தொடர்ந்து செய்தியை நமக்கு தருவார்கள். ஸோ மறந்துடக்கூடாது. எல்லாரும் அப்படியே ஃபஸ்ட்டு முதல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு வந்த உடனே உங்களிடத்துல பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, நீ அமர்ந்திரு, என்னிடத்தில் கற்றுக்கொள். ஃபர்ஸ்ட் அதை மனசுல வச்சுங்க. ரெண்டாவது, அந்தரங்கத்தில் யாரும் பார்க்காத ஒரு இடத்துல இதெல்லாம் ஜெப குறிப்பா நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ கவனமா இருங்கள். நீங்க அந்தரங்கத்தில் நீங்க ஜெயிக்கணும். பாடலாமா அந்த பாடலை? என் கருவையும் கண்கள் கண்டது, நான் யார் என்று நீர் அறிவி. எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே எஸ் அப்படியே மகிழ்ச்சியோடு கூட என் கருவை உம் கண் பாடுவோம். என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. என் கருவை ஹalleluya. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. சொல்லுவோம், நான் யார் நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. கைகளை மேல நடத்துவி, என்னை நடத்துவி, என்னை
அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவி, நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றீ. நான் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை அறிவி. உணர்ந்து சொல்லுங்க பார்க்க. என் நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. அப்பா பார்த்து சொல்லுங்க, நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. இப்ப கைகளை மேல அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, உம் காரத்தை என் மேல் வைக்கிறீ. என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, காரத்தை என் மேல் வைக்கிறீ. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. எல்லாரும் சொல்லும், அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன். என் மேல இவ்வளவு அன்பு வச்சீங்களா? இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவரே? சொல்லுங்க, பாடு. உங்க அன்பு எனக்கு கிடைச்சதற்காக நன்றி. மனசார சொல்லுங்க, அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. இப்ப மேல கையது, சமூகமே வேண்டும் தேவனே, சமூகமே வேண்டும் தேவனே. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி, உங்க சமூகம், உங்க சமூகம். எஸ், நான் ஜெபிக்க 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 கேளு. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. நீங்க பாடணும்னு கூட இல்லை, நீங்க சத்தமா, ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது ஒரு தொடுதல், இப்பொழுது ஒரு வல்லமை, இப்பொழுது ஒரு மகிமை. தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையிலும் அவர்களை சுற்றி கொண்டிருந்த, இதுவரையிலையும் தனிமையில கொண்டு போய் என் பிள்ளைய பாவத்துல விழத்தள்ளின அந்த சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டு இனி தனிமையிலே ஜெயிக்கிறவனாய், தனிமையிலே ஜெயிக்கிறவளாய் ஒரு ஆவியை இப்பொழுது இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. சத்தம் உயர்த்தி, எஸ் பிரைஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம் சமூகமே, உம் சமூகமே வேண்டும் தேவனே. உங்க கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும். வந்ததிலிருந்து உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பி கொண்டே இருக்கு. அப்படியே உங்களுடைய ஆத்துமா புதிதாகட்டும் ஆண்டவரே, அந்த சிந்தை புதிதாகட்டும் ஆண்டவரே. அந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடட்டும் ஆண்டவரே. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த 7000 பேர், அந்த 7000 பேர், தேங்க்யூ ஜீசஸ். உங்க கரத்தில் இருக்கிற அந்த 7000, உங்க கையில இருக்கிற அந்த ஒரு தனி கிரவுடு, உங்க பார்வைக்கு பட்ட அந்த தனி கிரவுடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க தான் அப்படின்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. எங்களோடு உம்முடைய தாசன் மூலமா எங்களோடு நீர் பேசுவீராக. உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம்.